உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேனுமாயே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேனுமாயே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. ஆமென். வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். முழங்காயாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினார். முழங்காயாவுமே முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினார். முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவினார். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. அவருடைய ரத்தத்துக்காக அவருடைய சரீரத்துக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நம்ம மேல அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக, குடும்பத்துக்காக, சபையாருக்காக
என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. கலங்காதே திகையாதே என்றவனே என்னை காத்து நடத்திடுவீ. கலங்காதே திகையாதே என்றவனே என்னை காத்து நடத்திடுவீ. கண்மணி போலென்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வருவீ. கண்மணி போலென்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வருவீ. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காக நீ செய்திட்ட நன்மைக்காக நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காக எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சொல்லுவோமா? சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. மூன்றாவது மாதத்திலே வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஓ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின தேவனுக்கு ஓ ஹல்லேலூயா சதா காலங்களிலும் வல்லமை மகிமை உண்டாக. ஓ அவரை மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்களில் அன்பு கூறுகிறவராலே, சபையாரில் அன்பு கூறுகிறவராலே, இந்த எல்லைக்குள்ளே வருகிற தேடுகிற இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு கூறுகிறவராலே ஒவ்வொருவரும் முற்றும் ஜெயங்கொள்ளத்தக்கதாக. ஹல்லேலூயா. எங்களுக்காக பலியானீரே. ஓ ரபா ஷபல ரபா கதர ரபா ஓ ரபா ஷபல ரபா 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 கதர ரபா. இந்த 2 மாதம் கிருபையா எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நடத்தி வந்தீரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஓ லா ரபா ஷபா ரபா பாபா பாபா
நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவினுடைய அப்பா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நாங்கள் வல்லவர்களாக, அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்பதை அறியத்தக்கதாக, ஹல்லேலூயா, அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக ஒவ்வொருவரை மாற்றினதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த கல்வாரியின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்பதை அறியத்தக்கதாக, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ராபா பாபா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுவோமா? அறிவு கெட்டாத அந்த கல்வாரி அன்பை அறிந்து கொள்ள நாங்கள் வல்லவர்களாக சபையார் ஒவ்வொருவரும் ராபா ஷாபா ராபா பாபா பாபா, இந்த கல்வாரியின் ஆழமான அன்பு, ராபா ஷாபா பாபா பாபா பாபா, உங்களிடத்துல முந்திய அன்பு கூர்ந்தவர், ராபா ஷாபா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ராபா கத்தாரா, எங்களில் அன்பு கூர்ந்தவரே, எங்களை வேறு பிரித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய ஆண்டுல 2 மாதம் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தி வந்தீரே, நன்றி அப்பா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையின் இந்த இரத்தத்தின் அன்பின் ஆழத்தை, அன்பின் அகலத்தை, நீளத்தை, உயரத்தை இன்னதென்று அறியத்தக்கதாக, ராபா ஷாபா பாபா பாபா பாபா, நன்றி அப்பா. அதை இன்னதென்று உணரக்கொள்ளத்தக்கதாக, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக, ராபா ஷாபா பாபா பாபா, இந்த சிலுவையின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா? அறிவு கெட்டாத, அறிவுக்கே எட்டாத இந்த கல்வாரின் அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக சொல்லுவோம் ஆண்டவர் சமூகத்திலே. அறிவு கெட்டாத, அறிவு கெட்டாத அந்த கல்வாரியின் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்க அந்த கல்வாரி அன்பை அறிந்து கொள்ள அப்படிப்பட்ட அந்த கிருபையினாலே வல்லவர்களாகும் போது ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் அவர் நம்மளை நிரப்புவார். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நம் குடும்பத்தை நிரப்புவார். ஆலயத்தின் காரியங்களே அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நம்மளை நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் பண்ண, ராபா ஷாபா ராபா பாபா, இந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம், அவருடைய கல்வாரியை நோக்கி பார்ப்போம், அந்த காயங்களை நோக்கி பார்ப்போம். நமக்காக சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக நீங்க பலியானீங்களே, நன்றி ஏசப்பா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகும், காணிக்கையாகும், பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிறிஸ்து எங்கள் மேல அன்பு கூர்ந்து எங்களுக்காக, சபையாருக்காக, இந்த எல்லையில வர்ற ஒவ்வொருவருக்காக, ராபா ஷாபா பாபா பாபா, தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து எங்களில் அன்பு கூர்ந்தது போல, ராபா பாபா பாபா, பலியாகவும் சொல்லுங்க, பலியாகவும் எங்களில் அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தீங்களே, நன்றி ஏசப்பா. உம்மை போல அந்த சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக எங்களை கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி அப்பா. ராபா ஷாபா ராபா பாபா, இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த கல்வாரி அன்புனால, உம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால எங்களை இந்த கடந்த 2 மாதம் நடத்தினீரே, நன்றி அப்பா. இந்த 3வது மாதத்திலையும் ராபா ஷாபா பாபா பாபா, நீர் ஒவ்வொருவர் மேலும் அன்பு கூர்ந்து ஆயத்தம் பண்ணினவைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா.
ஓரா பாஷா பாபா 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 பா. ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும். ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஓரா பாகா தரா ரா பாபா பா. இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே உங்களை நேசித்தார்னா, உங்களில் அன்பு கூர்ந்தார்னா, நிச்சயம் நீங்க முற்றும் ஜெயங்கொள்ளத்தக்கதாக ஓலாரா பாகா தரா ரா பாபா பாபா பா. ஊரி பாகா தரா ரா பாஷா பாபா பா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ, ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ எப்படி ஜெயிக்க முடியும்னா, அந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய காயங்களை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்போமா? தலை முதல் கால் வரை அவருடைய சரீரம் முழுவதும் நமக்காக சிதைக்கப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது. சொல்லுங்க, எனக்காக சாபமானீங்களேப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களேப்பா, எனக்காக நீர் பலியானீரே. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுமா, எனக்காக நீர் பலியானீரே. ஓ ராபா ஹதரா ராபா ஓலி கதரா ராபா ஷபா பாபா ஓ ராபா பாபா பா கதரா ராபா. ஓ ஹalleluya ஹalleluya. அந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவர் மேலே நீர் அன்பாயிருக்கிறீரேப்பா. இந்த திருச்சபையில் நீர் அன்பு கூர்ந்து போஷித்து காப்பாற்றுகிறீரே அப்பா. நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. இந்த பந்தியின் மூலம், அவருடைய காயங்கள் மூலம், அவருடைய சரீரத்தின் மூலம், அவருடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தின் மூலம், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. சேர்ந்து சொல்லுமா, நன்றி 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 நன்றி. சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. சொல்லுமா, நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே,
பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்து பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். 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 கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுவோமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. நீங்க பாடும் போதே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைக்கு கிடைத்ததையா. நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கும் பாத்திரரே. சேர்ந்து துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கும் பாத்தி. என் பலனெல்லாம் நீங்க தாயா,
பலனெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்களேன் ஆண்டவர் சமூகத்துல, பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தான். நன்றி 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 இயேசுவே உம் இரத்தத்தால். சொல்லுங்க, என்னை நீதிமானாய் மாற்றினீரேன்னு சொல்லுவோம். மானாய் மாற்றினீரே இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. மீண்டுமாக, இயேசுவே உம் இரத்தத்தால் தவறே செய்யாதவர் போல அதான் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 சேர்ந்து படமா. நன்றி 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 பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்மளை நீதிமானா மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் அந்த பாரத்தை எல்லாவற்றையும் அவர் சுமந்து, அவர் நம்மளை நீதிமானாக மாற்றி அந்த கல்வாரி அன்பை நம்முடைய இருதயத்துல ஊட்டி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா, உங்க கல்வாரி அன்பை என் இருதயத்துல ஊற்றிட்டீங்களேப்பா. வேதம் சொல்லுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆண்டவருடைய அன்பு உங்களை நிறைக்கிறப்ப உங்களுக்கு தோல்வியே உங்க வாழ்க்கையில இருக்காது. ஹல்லேலூயா. நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா, முற்றும். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிறவர்களா, பிசாசின் ஆளுகைகளை, பிசாசின் மரண எல்லா அழிவின் சக்திகளை நீங்கள் முறித்து போடத்தக்கதாக இவைகள் எல்லாவற்றிலும் அவரில் அன்பு கூறுகிறவராலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா, என்னில் அன்பு கூறுகிறவராலே ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். நாம் அன்பு கூர்ந்ததுனால அப்படி இல்லை, அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்து அவர் நம்ம மேல அன்பா இருந்தா நீங்க முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளையின் மேல, உங்க எதிர்காலத்தின் மேல அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுது, நாம் நம்மில அன்பு கூறுகிறவராலே. சொல்லுங்க, என்னில் அன்பு கூறுகிறவராலே, என் குடும்பத்தில் அன்பு கூறுகிறவராலே, என் எதிர்காலத்தின் மேல அன்பாய் கரிசனையுள்ளவராய் விசாரிக்கிறவராலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சொல்லுங்க, நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன். அப்படியே வாயில சொல்லுங்க. அந்த தோல்வியெல்லாம் சாத்தானுக்கு நம்ம உறுதிப்படுத்துகிறோம். ஜெயத்தை கல்வாரியின் மூலம். அதான் பந்தி, இந்த திருவிருந்து பந்தி என்பது. இந்த சாபமெல்லாம் மாறி நீங்க ஜெயிக்கிறவர்களாக இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறப்ப என்னன்னா ஒன்னே ஒண்ணு, அவர் நம்ம மேல வச்ச அன்பு. நம்முடைய நீதியின்படி அல்ல, ஏதோ நம்முடைய கிரியையின்படி அல்ல. நமக்கு தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத நம்மளை அவர் பிள்ளையா நம்மளை மாத்தி, நம்மளை புழுதியில குப்பையில இருந்த நம்மளை எடுத்து நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சு அவரோட உட்கார வச்சு ஆளுகை செய்கிறவர்களாக. பிசாசோ எந்த தீய சக்திகளோ அழிவின் சக்திகளோ உங்களை ஆளுகை செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கல்வாரியை பார்க்கும்போது, திருவிருந்த பார்க்கும்போது, நினைக்கும் போது ஒன்னே ஒன்று, அவர் நம்ம மேல வைத்த பாசம், அவர் நம்ம மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா
லட்சங்கள் இருக்கலாம், கோடிகள் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை ரட்சித்தாரே, அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உலகத்துல எதுலையுமே கிடைக்காத பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அப்ப அவரை நேசித்தவருக்கு நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் அவரை நேசிப்பேன். இந்த 2 மாசத்தை முடிச்சு 3வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். இன்னும் நான் ஏசப்பாவை நேசிப்பேன், இன்னும் நான் அன்பு கூறுவேன் என்று சொன்னால் நீங்க முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எதிலும் தோல்வி அடைவதில்லை. நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க முற்றும் ஜெயங்கொள்வீங்க. பிசாசு உங்களை மேற்கொள்வது போல் இருக்கலாம், ஆனால் நீங்க பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அதான் வேதம் அருமையாக சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, ஓ ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, நீங்க எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை அழித்து எழும்பத்தக்கதாக, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, முற்றும் ஜெயம் கொள்வேன். என்னில் அன்பு கூறுகிறவராலே, என் பிள்ளைகள் மேல அன்பு கூறுகிறவராலே, எங்க சபையார் மேல அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஏதோ ஒரு இதுல மட்டும் ஜெயிக்கிறோம், ஒரு இதுல தோத்து போறோம். இல்ல இல்ல இல்ல, 100% ஆண்டவர் சொல்றார், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓ வேதம் சொல்லுகிறது, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இந்த கல்வாரியை நினைக்கும் போது ஓ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய தலையில பாருங்க முள்முடி, அந்த முள்முடியிலிருந்து வந்த வழிந்த ரத்தம், முகமெல்லாம் ரத்தம், கால்வரை ரத்தம் வழிந்தோடுகிறது. ஏன்? ஓ ஹல்லேலூயா. நமக்காக நம்மேல வைத்த அன்பு. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் நமக்காக மரித்தார், செத்தார், சித்திரவதை ஆக்கப்பட்டார். ஒன்னே ஒண்ணு, நம்ம மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துல நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு, ஒண்ணும் செய்ய வேணாம், அவர்ல அன்பு கூர்ந்தா போதும். 3வது மாசத்துல தீர்மானம், அன்பு கூர்ந்தா தானாவே ஜெபிப்போம், அன்பு கூர்ந்தா தானாவே ஆண்டவரை தேடுவோம், அன்பு கூர்ந்தா தானாவே ஆலயத்துல வந்து ஆண்டவரை நேசிச்சு அவரை உயர்த்துவோம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அன்பு கூர்ந்தா பிறருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். ஓ இந்த இருதயம் அன்புனால நிரம்பட்டும். 3வது மாசத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அறிவு கட்டாத அந்த அன்பை நான் அறிந்து கொள்ள வல்லவர்ல ஜெபமா கேளுங்க. பவுல் இதை ஜெபமா எழுதுறாரு. புதிய பாட்டுல பரிசுத்தவான்கள் யாவருக்கும் எழுதுறாரு. இது மாதிரி நம்மளும் ஜெபிக்கணும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அல்லேலூயா ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே உங்க கல்வாரியின் அன்பின் அகலத்தை நான் இன்னும் அறியணும்பா. அப்படி கேளுங்களே, இந்த கல்வாரி அன்பின் அகலத்தை நான் இன்னும் அறியணும், அந்த நீளத்தை, அந்த ஆழத்தை, அந்த உயரத்தை இன்னதென்பதை நான் அறிந்து உணரணும்பா. ஜெபமா கேளுங்களே. இது அறிஞ்சா போதும், நீங்க எல்லாவற்றிலும் சக்சஸா, உங்க எதிர்கால காரியத்துல, உங்க பிள்ளைகள் காரியத்துல, சுகத்து காரியத்துல, சமாதானத்தின் காரியத்துல, ஊழிய எல்லைகள்ல, சுவிசேஷ பணியில, ஆத்துமாக்கள் பெறுகிற காரியத்துல, உங்க குடும்பம் கட்டப்படுகிற காரியத்துல நீங்க முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருப்பீங்க. ஒன்னே ஒண்ணு கேளுங்க, இந்த அன்பின் அகலத்தை, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தை நான் இன்னும் அறியணும்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். இந்த ஆழத்தை, இன்னும் கடல் ஆழத்தை சொல்லவே முடியாது. அது மாதிரிதான் இந்த கல்வாரின் அன்பின் ஆழம் போய்கிட்டே இருக்கும், சொல்லவே முடியாது. இந்த உலகத்துடைய அனைவருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சொத்துனாலும், விலையேறப்பட்ட பொருள்னாலே, பொண்ணுனாலே, வைடூரியத்தினாலேயோ எதாலே வாங்க முடியாத இந்த ரட்சிப்ப
ஒன்னே ஒண்ணு, நரகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுவிக்கிறது ஒன்னே ஒண்ணு, இந்த கல்வாரி அன்பு. இந்த கல்வாரியை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா? ஒருவேளை ஏற்கனவே ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருந்தா என் மனசை இன்னும் மறுரூபப்படுத்துங்கப்பா. இன்னும் இந்த கல்வாரி அன்புனால என் இருதயம் நிரம்பட்டப்பா. ஆண்டவர்கிட்ட கேளு, ஜெபமா கேளுங்க. அவருடைய முகத்தை பாருங்கள். நமக்காக அவருடைய முகமெல்லாம் சிதைக்கப்பட்டது நம்மை பிரகாசிக்கும்படியாக. நீங்க வெக்கப்படாம தலை நிமிர்ந்து ஜெயங்கொண்டவர்களா, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கும்படியாக உங்களில் அன்பு கூர்ந்து வேதம் சொல்லுகிறது, என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், அதனால் நானும் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அன்பா இருக்குன்னு எப்படி வெளிப்படுத்தினார்? நம்ம ஜீவனை விட அப்படி இல்லை, நல்ல செய்தி, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் முற்றும் ஜெயிக்கிறவர்களாக பிசாசுடைய கையெழுத்தை அனைத்தையும் அவர் சிலுவையிலே குலைத்து போட்டிருக்கிறார் உங்களை வாழ வைப்பதற்காக. நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. அந்த 2 மாதமும் அவரே நம்மளை அற்புதமா நடத்தினாரே. ஆண்டவரை துதிப்போமா? நன்றி அப்பா. இந்த கல்வாரியின் அன்பினால என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க. நம்ம நிறைய காரியங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கோம். ஒன்னே ஒண்ணு, உங்க மேல அந்த இரத்தத்தின் உடன்படிக்கை இருக்குது. அவருடைய கல்வாரியின் உடன்படிக்கை இருக்கிறது. நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்க அவருடைய சரீரமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கிறார். அவர் இருதயத்துக்குள்ள நீங்க இடம் கொடுக்கும் போது, அவரை தேடும் போது, மூன்றாவது மாதத்துல ஆண்டவர்கிட்ட அப்படியாக வருகிற மாதத்துல ஜெபிப்போம். கர்த்தர் அவருடைய அன்பினால நம்மளை நிரப்பும்படியாக சொல்லுவோமா? என்னில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இன்னைக்கு இந்த 3வது மாதத்துல நீ நிறைய காரியங்களை காத்திருக்கலாம். இந்த காரியங்கள்லாம் நடக்காதா? இதெல்லாம் நிறைவேறாதா? ஒருவேளை எதிர்கால திருமண காரியமா இருக்கலாம், கற்பக்கணிக்காக காத்திருக்கலாம், வேலைக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக, குடும்ப சமாதானத்துக்காக, சுகத்துக்காக, உங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, ஆலயத்தின் காரியங்களுக்காக, ஆத்தும அறுவடைக்காக, உங்க குடும்பம், உங்க வீடு கட்டப்பட, ஆலயம் கட்டப்பட நீங்க காத்திருக்கலாம். ஒன்னே ஒண்ணு, உங்களில் அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எல்லாவற்றிலும் நீங்க ஜெயிப்பீங்க அவருடைய நாமத்தை கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயிக்கிறவர்களாக. ஓ ரபா ஷபலா கதரரபா, ஓ ரபா கதரரபா, ஓ ரபா கதலா ரபா கதலா ரபா, ஓ ரபா கதரரபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்க அன்புனால ஒவ்வொரு இருதயத்தை ஊற்றுனதுக்காக நன்றி அப்பா. இந்த கல்வாரியின் அன்புனால ஊற்றுனதுக்காக நன்றி. ஒருவேளை இன்னும் இந்த ஞானஸ்தானத்துக்கு உடன்படிக்கை அர்ப்பணிக்கலைனா தாமதம் இல்லாம அர்ப்பணிக்கத்தக்கதாக. ஓரபா ஷபல ரபா 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 ஊரி கத்தர ரபா. ஒருவேளை இந்த பந்தி, இந்த ஐக்கியத்தை விட்டு தூரமா இருப்போமான் என்று சொன்னா நாம் கிட்டே அவரண்டை கிட்டி நெருங்கி சேரத்தக்கதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரை ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரை ஒவ்வொருவர் மேல அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிப்பா. ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எல்லா வெறுமையும் மாறுவதாக. ஆவியானவர் வரும்போது வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே.
வெறுமையெல்லாம் ஆண்டவரே நிறைவாக மாறுமே. ராம்திரே க்ரோ க்ரோ. மூன்றாவது மாதத்திலே உடைய பிள்ளைகள் எதற்காக இன்றைய நாளில் காத்திருந்து உடைய சமூகத்திலே அப்பா இணைந்து ஜெபிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, ஓ ராபா கத்தரலாபா ஷபா லபா ரபா. இந்த மாத தொடக்கத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோமா? நன்றி நன்றி. இந்த கல்வாரிக்காக நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த வாரத்துல கூட நடந்த எல்லா ஜெபங்கள்லையும், எல்லா கடந்த மாதத்துல இருந்த ஆராதனைகள்ல, எல்லா ஊழியங்கள்ல கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் வெளிப்பட்டதுக்காக ஓரா பாபா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது அந்த ஒரு மனதினால சபையார் நிரப்பப்பட்டார்கள். அதுபோல ஒரு மனதின் ஆவி சபையார் மேல பலமாய் ஊற்றப்படத்தக்கதாக பிசாசின் கிரியைகளை, பிசாசின் ராஜ்யங்களை அழிக்கத்தக்கதாக இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. குடும்பத்துக்கு விரோதமாக, சபையாருக்கு ஆண்டவரை நல்வாழ்வுக்கு விரோதமாக, ஆலய ஆண்டவரை கட்டப்படுகிறதுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய கிரியைகள், மாம்சீக கிரியைகள், பொல்லாத அசுத்தாவுடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக. அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஓ ஹல்லேலூயா. இந்த சபைக்கு விரோதமாக வந்தை சீரடிக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள், ஓ மாம்சீக ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் அப்பா. சமாதானத்தின் ஆவினால குடும்பங்களை நிரப்புவீராக. விடுதலை நாவினால, சந்தோஷத்தின் ஆவினால, மகிழ்ச்சியின் ஆவினால குடும்பங்களை இந்த மாதம் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. போர்டு எக்ஸாம் ஆண்டவரே எழுதின பிள்ளைகளுக்காக, எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, எழுத போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த ஞானம், விசேஷித்த கிருபை ஓ பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. சிறுவர் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. வாலிபர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் மூலமாக தூர இடத்திலிருந்து இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழிய தரிசனத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்கிற கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடன் பாடுபடுகிற ஒரு மோசைக்கு ஊரும் ஆரோனை போல இருந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நன்றியப்பா நன்றியப்பா. இந்த கல்வாரி புண்ணியம், விலையேறப்பெற்ற ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஆலயத்தின் மேல தெளிக்கப்படுவதாக, பிள்ளைகள் மேல தெளிக்கப்படுவதாக. சொல்லுவோமா? ஆண்டவரே எங்க சரீரத்தின் மேல தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொருடைய நல் வாழ்வுல
திருமண காரியத்துல அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் சீக்கிரத்திலே ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. வேலையில அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி அப்பா. கற்பக்கணிக்காக காத்திருக்கிறவர்கள், குடும்ப சமாதானத்துல ஆண்டவரே சுகத்துக்காக காத்திருக்கிறவர்கள் விடுதலை உண்டாவதாக, பூரண சுகம் உண்டாவதாக. 2-3 ஆராதனைகளை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர் டவுன்ல, இந்த 5:30 மணி ஆராதனை, காலையில இங்கு மாலை ஆராதனை, ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை கத்தர் இடத்துல எல்லையிலே நிரப்பும்படிக்கா எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த எல்லை அவருக்கு ரகபோத்தாக, அவருடைய சித்தத்தின்படி எழும்பத்தக்கதாக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பகல் வேலை ஆராதனைகள்ல அதிக உஷ்ணம் தான், ஆனா நல்ல சீதோசனிலே கத்தர் நமக்கு ஆராதனை வேலை தரும்படிக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியக்காருக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்கார் குடும்பத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காய் புதிதாய் வருவர்களுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. வசனத்தை வாசித்துட்டு நம்ம மறுபடியும் ஜெபிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். தொடர்ந்து 7வது வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. 10வது வசனம். போக்காடாக விடப்பட்டு சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. நாம் இந்த லேவியராகம் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது முழுவதும் பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என்னென்ன பலினா, பாவ நிவாரண பலி. பாவம் செஞ்சா அதுக்குரிய பலியாக பாவ நிவாரண பலி. அப்புறம் அதில் இந்த பாவ நிவாரண பலிக்கு காளைய பலி செலுத்துவாங்க. அப்புறம் வெள்ளாட்டு கடா பலி செலுத்துவாங்க. புறா குஞ்சுகளை பலி செலுத்துவாங்க. அப்போ இதில் போடப்பட்டிருக்கிறது 2 வெள்ளாட்டு கடா. 8வது வசனத்தில் போட்டிருக்கு 2 வெள்ளாட்டு கடா. எத்தனை வெள்ளாட்டு கடா? 2 வெள்ளாட்டு கடா. அதை பலிக்காக கொண்டு வருவாங்களாம். பழைய ஏற்பாடுல பாருங்க, இந்த கடா அது பலியிடப்படுறது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா, அது நமக்காக கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் பலியாக போகிறார். அதுக்கு அடையாளமாக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்கள் எல்லோருடைய
பாவத்தை அந்த வெள்ளாட்டு கடா மேலே சொல்லி அதை ஒரே துண்டாக வெட்டி அதை பலியிடுவாங்களாம். இன்னொரு வெள்ளாட்டு கடா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெள்ளாட்டு கடா மேலே என்ன செய்வாங்க, தலை மேலே கையை வச்சு எல்லாருடைய பாவங்களை அது மேலே சொல்லி அதை அப்படியே வனாந்தரத்தில் விட்டுருவாங்களாம், போக்காடாக. என்ன ஆடு? போக்காடு. அப்போ ஒரு ஆடு ஒரே துண்டாக வெட்டப்படுது, ஒரு வெள்ளாட்டு கடா. இன்னொரு வெள்ளாட்டு கடா அது என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு போக்காடாக வனாந்தரத்திலே விடுவாங்களாம். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த லேவியர் ஆகம புஸ்தகத்திலே எல்லா ஜனங்களும் சபையிலே கூடி வர்றப்ப அந்த இதில் பாருங்கள், அந்த ஆசாரியன் ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த வெள்ளாட்டுக்கடா பலியிட்ட வெள்ளாட்டுக்கடையோட ரத்தத்தை, கிருபாசன பெட்டி இருக்குமா, அதை 7 முறை தெளித்து அப்படி அவர் அந்த இடத்துல அவர் ஆராதனை செஞ்சு ஜனங்களுக்காக மன்றாடி அவர் வெளியில் வர்றப்ப அவர் உயிரோடு வந்தார்னா அவங்க ஜனங்கள் நினச்சிக்கிடுவாங்களாம், எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நிவிர்த்தியாகி எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் அப்படின்னு. ஒருவேளை அங்கே ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அந்த ஆசாரியன் அவருக்கு அவருடைய அந்த அங்கியில் பாருங்க எந்த சத்தமும் வரல, அது அவர் நடக்கிறப்ப சத்தம் வருமா, அப்போ அவர் வெளியில் வர்றப்ப எந்த சத்தமும் இல்லைன்னா ஒருவேளை அவர் இறந்திருப்பாரோ, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படலையோ அப்படின்னு அந்த நிலையாக இருந்திருக்குது. இது எப்போ இந்த காரியங்கள்லாம் திருஷ்டாந்தமாக நடந்திருக்குன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்படுவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இப்படியாக அவர் ஜனங்களுக்காக அடிக்கப்பட போகிறார், பலியாக போகிறார்னு திருஷ்டாந்தமாக அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த வெள்ளாட்டு கடா பலி செலுத்தப்படுமா. அந்த வெள்ளாட்டு கடா ஒரு தடவை தான் துண்டிக்கப்படும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக சரீரம் முழுவதும் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். யாருக்காகனா சொல்லுங்க, எனக்காக. அதனால தான் நம்ம அந்த பந்தியை அனுசரிக்கிறோம். இது ஏன் நம்ம நிதானிக்கிறோம், நிதானித்து பங்கெடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நிதானிக்கிறோம்? இதில் ஆயத்தத்தோடு, எவ்வளோ நல்ல தேவன், நம்மள அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அப்போ அந்த பந்தியை நம்ம அனுசரிக்கும் போது ஆயத்தத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு, சமூகத்தில் ஒப்புரவாகி அப்படி நாம் ஜெபத்தோடு துதியோடு பங்கெடுக்க வேண்டும். இப்போ இந்த லேவியராம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆடை ஒரே துண்டா வெட்டி பலி செலுத்திடுவாங்களாம். வெள்ளாட்டுக்கடா. 2வது வெள்ளாட்டுக்கடா 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபிடத்துக்கும் பிரயாத்தனம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதனை அதற்கான ஆள் வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். பாருங்க, இதில் ஜனங்களுடைய பாவங்களை, அவங்களுடைய எல்லா குற்றங்களையும் அவர் ஆசாரியன் அந்த வெள்ளாட்டுக்கடா, இன்னொரு வெள்ளாட்டுக்கடா அது தலை மேலே தன்னுடைய 2 கையை வச்சு சொல்லுவாராம். அப்போ எல்லாருடைய பாவங்களும் அது மேலே சுமத்தப்படுமா. அப்படியே அது வனாந்தரத்தில் விட்டுருவாங்களாம். அந்த வனாந்தரத்தில் விடுறப்ப அது எங்கே போகணும்னா, குடியே இல்லாத இடம், ஜனங்களே இல்லாத இடம். அப்போ ஜனங்களெல்லாம் அதை பார்க்குறப்ப, அந்த போக்காடை பார்க்குறப்ப ஆடாதான் பார்த்தாங்க. ஆனால் அது அவ்வளோ பேருடைய பாவங்களை சுமந்து கொண்டு கண்ணு தெரியாத தூரம் வரைக்கும் அப்படியே அலைந்து அந்த வனாந்தர வழியாக கடந்து போகுமா. இது எதுக்கு திருஷ்டாந்தமாக இருக்குன்னா, இந்த உலகத்தோர் அனைவருடைய பாவங்களை, எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் தன் தலையின் மேலே ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நமக்காக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்
ஆக்கினை அவர் மேல வந்தது. ஓ, அவருடைய தலையின் மேல வைக்கப்பட்டது. அவர் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். போக்காடாக. எப்படிப்பட்ட ஆடாக பாருங்க, அதான் இன்னொரு வெள்ளாட்டு கடா. போக்காடாக. அதற்கு எந்த ஆதரவும் கிடையாது, மேய்ப்பன் கிடையாது, அதுக்கு யாருடைய ஒத்தாசையும் கிடையாது. குடிகளே இல்லாத வனாந்தரமாய் அது அப்படியே எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டு அப்படியே மறைந்து போகுமாம். இது போலதான் ஒவ்வொருடைய பாவங்களை நமக்காக சுமந்தவர். ஓ, அந்த கல்வாரியிலே உலகத்தோர் அனைவருடைய பாவங்களும் அவர் மேல வைக்கப்பட்டது. ஒன்னே ஒன்று, நம்ம மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா. ஒருவருடைய பாவத்தை சுமக்க முடியாது, ஒருவருடைய பாரத்தை சுமக்க முடியாது. ஆனா உலகத்தோருடைய அனைவருடைய பாவங்களை சுமந்தவர். ஹல்லேலூயா. நம்மளே நம்ம பாரத்தை நம்மளாலே சுமக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓ, அவருடைய பாருங்க நுகம் மெதுவாய் அப்படியே சுமை லெகுவாய் இருக்கிறது. அவர் சிலுவையின் மேல் அப்படியே பாரத்தை எல்லாம் வைத்து விட்டு இந்த 3வது மாதத்துக்குள்ள கடந்து போகிறோம். ஓ, நமக்காக பலியான அதுல நாம் பார்க்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுல போடப்பட்டிருது கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய நல்வாழ்வுக்காக, எங்க சபையாருக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும், நம்ம பலியாக வேண்டிய இடத்துல நமக்காக பலியானார். ஒன்னே ஒன்று, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அந்த அன்பை தரித்து கொண்டு அந்த அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாகி, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்பதை உணர்ந்து, சொல்லுங்க, உணர்ந்து. இந்த கல்வாரி இந்த பந்தி நினைக்கிறப்ப அதை நம்ம உணர்ந்து கிறிஸ்துவனுடைய அகலத்தை பார்ப்போம். அதை உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை, அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறப்ப அப்படி கேட்கிறார், அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்க இதை அறிந்து கொண்டா போதும். இந்த அன்புல அறிந்து கொண்டு நீங்க அதுல பிரயாசப்பட்டா போதும். வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, சொல்லுங்க, என்னில் அன்பு கூறுகிறவராலே, நம்முடைய திறமையை வைத்து தகுதியை வச்சு கிரியை வச்சல்ல, நம்மளே அறியாத போது நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன வருது? முற்றும், சொல்லுங்க, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கல்வாரியின் அன்பை விட்டு ஒருவரும் எந்த சூழ்நிலையும் நம்மளை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. உபத்திரவமோ, ஒருவேளை உபத்திரவமா இருக்கே, பாடா இருக்கே, இல்லை இல்லை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாது. ஏன்னா பின்னாடி உபத்திரவம், வியாகுலம், பசி, பட்டினி, அது மட்டும் இல்லை, பின்னாடி இருக்குது என்னன்னா, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாரே. சேர்ந்து சொல்லுமா, நம்மில் அன்பு கூறுகிறவராலே. என்ன போட்டிருக்கு? அடுத்து என்னது? சேர்ந்து சொல்லுவோமா, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஒரு இதுல 2 இதுல சக்சஸ், அப்படி மட்டும் இல்ல, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய், சொல்லு, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், நம்மளை நேசித்தவர், அவர்களை அன்பு கூர்ந்தா, என நம்மை அன்பு கூர்ந்தவர், நம்மளை நேசிக்கிறவர், சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. ஓலா ராபா ஷாபா பாபா பாபா. இந்த 3வது மாதத்துல இன்னும் அந்த அன்பினால நிறைந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து என்னில் அன்பு கூர்ந்தீங்களேப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த அன்பிலே நான் இன்னும் பலப்பட, அந்த பந்திக்கு முன்பாக
அவருடைய மனதுருக்கத்தை பார்ப்போம். அவர் எப்படி மன்னித்தார், அவர் எப்படி மனதுருக்கமாய் இருந்தார், அவர் எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தார். அவரிடத்தில் வந்தவர்களை அவர் புறம்பே தள்ளவில்லை, ஒவ்வொருவரையும் நேசித்து அன்பு கூர்ந்தார். அதுபோல் அந்த அன்பிலே, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் பெருக, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, ஹல்லேலூயா, ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேட்போம். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. யார் பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம் அது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். ஹல்லேலூயா. இந்த கல்வாரியை பார்த்து கொண்டே இருங்க, அவருடைய காயங்களை, அவருடைய சிலுவையை, அவர் நம்ம மேல வைத்த அன்பை அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆதலால் நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்ம மேல அன்பாயிருந்து ஜீவனை கொடுத்து, ஹல்லேலூயா, உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவர். இந்த மாதத்திலே அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ரோதமாய் இருக்கிற சத்துருடைய கிரியைகளை வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, அந்த சர்ப்பம் அது கீழே தள்ளப்பட்டது. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை ஜெயம் வெளிப்பட்டது. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளை, சத்துருடைய கிரியைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் அழித்து போடுவார். நீங்க உத்தமமாய் அவரை தேடும்போது, அவரில் அன்பு கூறும்போது, அவரை நேசிக்கும் போது, ஹல்லேலூயா, உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.